அழைத்தவர் உண்மை உள்ளவர். இதுவரைக்கும் உங்களை என்னைய நடத்தி இருக்கிறார், இன்னமும் நடத்துவார். அதனால பக்கத்துல பார்த்து ஒரு 2 பேரை பார்த்து சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு இந்த கை தட்டி இந்த பாடலை பாடுவோமா? ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலோ தாழ்வானாலோ, உயர்வானாலோ தாழ்வானாலோ, சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சொல்லுவோம். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமா இருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமா இருங்க. சொல்லுவோம். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஆமென். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. எல்லா நிலைகளில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நான் இப்படி தான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் என் குடும்பத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வா போகிறா. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மாபெரும் காரியங்களை செய்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து, அவ்வளோதான், அவர் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய வெற்றியை, ஒரு பெரிய அதிசயத்தை தேவன் உங்களுக்கு எனக்கும் செய்து தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களில் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நீங்கள் இந்த நாளினுடைய செய்தி இதுக்கு முன்பாக இன்னும் அந்த வெளிப்படுத்தல் சீரீஸை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் 30th 30ஆம் தேதி 4ஆம் மாதம் 30ஆம் தேதி, தட் வாஸ் ஃபர்ஸ்ட் சீரீஸ். 5 வசனங்களை நாம் தியானித்தோம். அதற்கு பிறகு 18ஆம் தேதி ஜூன் மாதம் 18ஆம் தேதி எனக்கு த செகண்ட் 6வது வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வரைக்கும் தியானித்தோம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய நாள் என்கிற அந்த காரியங்கள்லாம் நம்ம தியானிக்கும் பொழுது தான் உங்களுக்கெல்லாம் ரைட் டைமில் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அப்படியே ஒரு ஆமேன் போட்டு முடிச்சாச்சு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தொடர்ந்து அந்த 10வது வசனத்தில் ஒரு சில காரியத்தை சொல்லி தொடர்ந்து நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு நேராக நாம் கவனத்தை திருப்புவோம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாள் என்று சொல்லி அதை நாம் தியானிக்கும் போது அந்த ஓய்வு நாளை குறித்து பல காரியங்களை உங்களுக்கு விளக்கி சொல்ல தேவன் கிருபை பாராட்டினார். நீங்க அதனுடைய கடைசி பகுதியை கேட்டீங்கன்னா இன்னும் ஓய்வு நாளுக்குரிய பல விளக்கங்கள் அதில் நீங்க பார்க்கலாம். ஆனாலும் அதில் இன்னும் ஒரு சில காரியங்களை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரும்படியாக விரும்புகிறேன். அதாவது கிரேக்க மொழிபெயர்ப்பில் மிலக்காயா அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை உண்டு. மிலக்காயா அப்படின்னா என்ன அர்த்தம்? தனக்கு லாபத்தை கொடுக்கிற எந்த வேலையும் என்ன பண்ண வேணாம், நீங்க அந்த ஓய்வு நாளில் செய்ய வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு லாபத்தை பெற்று தருகிற எந்த ஒரு வேலையும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் அந்த ஓய்வு நாள் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். அது கர்த்தருடைய நாள். இது கர்த்தருக்காக நான் என்ன பண்ண வேண்டியது, டெடிகேட் பண்ணுகிற அந்த நாள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. இது ஐசக்ஸ் தேரி கிடையாது, இது யார் தேரியது? இட்ஸ் a God's தேரி. இது தேவனுடைய சொல், இது தேவனுடைய வார்த்தை. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பலவிதமான விளக்கங்களை நாம் வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு அடுக்கி கொண்டு போகலாம். ஏன் ஆண்டவருக்கு ஞாயிற்றுக்கிழமை மன்னாவை கொட்ட தெரியாதா? இல்லை, ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்வதை விட அவர்களுக்குரிய அந்த ஓய்வு நாளில் அவர்களுக்கு மன்னாவை கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா? 6 நாளும் அவங்களுக்கு வேண்டிய அந்தந்த நாளுக்கு வேண்டியதை கொடுத்தவர் அடுத்த நாள் நீங்கள் வச்சிங்கன்னா என்னவாயிரும், கெட்டு போயிரும்லாம் சொல்கிறாரு. ஆனால் அதற்கு
அவர்களுடைய ஓய்வு நாளுக்கு முந்தின நாள்ல என்ன நடக்குது? வாட் த பைபிள் said, நீங்க அடுத்ததுக்கு வேண்டிய ஒரு ஓமரையும் என்ன பண்ணுங்க, சேர்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு என்ன பண்றா? காடையாக இருந்தாலும் சரி, மன்னாவாக இருந்தாலும் சரி, அடுத்த நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, முந்தின நாளையே சேர்த்துக்கோங்கன்னு சொல்லுகிறது. எது சொல்லுது? வேதாகமம் கற்றுக் கொடுக்குது. ஏன் அந்த ஓய்வு நாள்லையும் திரும்பி ஆண்டவர் வானத்தை திறந்து மன்னாவை கொடுத்து எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு கூட நான் தேவனுடைய கிருபையினால the 4 times நிறைய ஸ்டடீஸ் பண்ணுகிற வழக்கங்கள் உண்டு. அதாவது அங்கே இஸ்ரேலுக்கு 4 தடவை போயிட்டு வந்த அந்த அனுபவத்தில் ஒரு காரியம் இன் அடிஷன் நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுக்குரிய ஓய்வு நாள் அந்த சனிக்கிழமை. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை நான் இருட்டிலேயே இருந்துருவாங்க. வெள்ளிக்கிழமையே என்ன பண்ணிடுவாங்க, எல்லா ரூம் லைட்டு ஃபேன்லாம் போட்டு விட்டுருவாங்க. ஞாயிற்று அந்த அவங்க ஓய்வு நாளில் எதை கூட தொடமாட்டேன், சுவிட்ச் போர்டை கூட என்ன பண்ண மாட்டேன், நான் தொட மாட்டேன். அது கூட என்னதான், அது ஒரு வேலைன்னு என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அது அவர்களுடைய காரியங்கள். முந்தின நாளே சமையல்லாம் என்ன பண்ணி வச்சிருவாங்க, செஞ்சு வச்சிருவாங்க. என்ன பண்ண மாட்டாங்க, அன்னைக்கு என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஜூவிஷ் அவர்கள் யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாளை அவ்வளவு என்னவா இருக்குது, அவங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் அதை அவ்வளவு மகத்துவமாக கடைபிடிக்கிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிற காரியம் அதுதான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்னா இந்த இடத்துல நீங்க வாசித்து பார்க்கிற போது பலவிதமான அனுபவங்கள் அது நமக்கு கற்றுத்தருகிற பாடமாக அது காணப்படுகிறது. ஏன்னா ஓய்வு நாள்னா நீங்க எப்படி இருக்கணும், ஒரு 1-2 தடவை அதை விளக்கி சொன்னாலும் நீங்கள் அந்த வசனத்தை இன்னொரு தடவை நாம் வாசிக்கும் பொழுது அது நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அது பலனுள்ளதாக காணப்படும். ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்து பாருங்கள். என் பரிசுத்த நாளாகிய ஏசாயா 58:13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, நல்லா கவனிச்சுக்கோங்க, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போ அந்த வசனத்துக்கு நேரா வாங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? அதாவது பூமியின் உயர்ந்த இடங்கள்ல நான் என்ன பண்ணுவேன், உங்களை ஏறி இருக்கப்படி செய்வேன் ஆண்டவர் சொல்றார். அப்போ இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், ஓய்வு நாள் என்ன பண்ணணும், நீங்க கனம் பண்ணணும். அதுதான் சொல்லப்படுகிறது. பக்கத்துல ஒருவரை பார்த்து சொல்லுங்க, ஓய்வு நாள் நீங்க கனம் பண்ணணும். அதான் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது எப்படி நீங்க கனம் பண்ணணும்னா என்ன, எப்படி கனம் பண்ணணும், ஓய்வு நாள கனம் பண்ணணும், எப்படி பரிசுத்தத்துக்காக செலவழிக்கணும், ரைட், தெய்வீகத்துக்காக செலவழிக்கணும். த பிரைம் டைம். இன்னைக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே உங்களுக்காகவே 10:29 முடிச்சிருவேன், ரைட், தட் இஸ் ஃபார் யூ. ஆனால் நம்ம பேட்டர்ன் அது கிடையாது. பட் இருந்தால் கூட ஃபார் யூ, உங்களுக்காக அது சரியான நேரத்தில் முடிக்கப்படும். ஆனால் என்ன செய்யணும், நான் வீட்டுக்கு போனோன்னு இன்னைக்கு என்ன பண்ணுவேன், வார நாட்களில் பல வேலையில் நான் ஈடுபட்டதுனால பைபிள் ரீடிங் கம்மியாக இருந்தால் கூட இன்னைக்கு நான் 2 மணி நேரமாவது என்ன பண்ணுவேன், பைபிளில் உட்காருவேன். இல்லை 1 மணி நேரம் பைபிள் வாசிப்பேன், 1 மணி நேரம் நான் என்ன பண்ணுவேன், கருத்தாய் ஜெபிப்பேன். தட் இஸ் யுவர் பேட்டர்னை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செட் பண்ணுவீங்கன்னா. இல்லை நான் போய் வீட்டுக்கு போனோன்னு அடுத்த 1 மணி நேரம் வீடெல்லாம் கழுவணும், அப்புறம் அதுக்கு பிறகு வாஷிங் மிஷினில் துணியை போடணும். தட் இஸ், அதை நீங்கள் வார நாட்களையும் செய்யலாம். இந்த நாளில் தான் செய்யணுன்ற அனுபவங்கள் கிடையாது. மறுபடியும் சொல்லுகிறேன், இது என்னுடைய தேரி கிடையாது. ஆனால் இதுக்குரிய தண்டனைலாம் பைபிளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நடுங்கும். இருந்தால் கூட அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதா சிலருக்கு. ஏன்னா சில காரியங்களை அந்த சமயத்தில் வாசித்தா தான் புரியும். பட் இருந்தாலும் உங்களுடைய கவனத்துக்காக அதை சொல்லி நான் இந்த வசனத்தை ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்த வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 32-33 வசனங்களை வாசித்து பாருங்கள். என்னாகமம்
15ஆம் அதிகாரம் 32 33 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு ஒரு வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கும். ஓய்வு நாள்ல விறக பொறுக்கிறதுனால ஒருத்தருக்கு கிடைக்கிற தண்டனை அங்க சொல்லப்பட்டிருக்கும். ஓய்வு நாள்ல எதை பொறுக்கிறாருங்க? இல்ல கவனிங்க, ஓய்வு நாள்ல எதை பொறுக்கிறாங்க? விறகு பொறுக்கிறதுக்கு போனதுனால அங்க கிடைக்கிற காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கும். வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டு, நல்லா கவனிங்க, ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே ஆரோன் என்பவரிடத்திற்கும் சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை பாளையத்துக்கு புறம்பே கல்லெறிய கடவர்கள் என்றார்கள். ஏமா 35 விட்டுட்டீங்க? கல்லெறிவாங்கன்னு சொன்ன வசனத்தை போடாம விட்டுறீங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, எங்க கர்த்தர் அங்க மோசேயை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன, அந்த மனுஷன் என்ன செய்ய பண்ணணும்னு இங்க கிளீன் ஸ்லேட் எழுதி வைத்திருக்கிற காரியம் அது. அப்போ விறகு பொறுக்குனதுக்கு கிடைக்கிற தண்டனை அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இல்ல. மோசே தானா அந்த காரியத்தை என்ன பண்ணல, செய்யல. கர்த்தர் சொல்லி என்ன பண்றாருன்னா செய்கிற காரியம். அப்போ ஓய்வு நாள், நான் இது கர்த்தருக்குரிய நாள், இது கர்த்தருடைய நாள். இந்த நாள்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்ற காரியம், கர்த்தருக்குரிய காரியங்கள்ல நான் என்ன பண்ணணும், தெய்வீகத்துக்கு அடுத்த காரியங்கள்ல இல்ல, அங்க வார்த்தை பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்கள்ல நம்ம செலவு செய்யணும்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அங்க வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிற, அன்னைக்கு நான் பிக்னிக் போலாம், அன்னைக்கு என்ன பண்ணலாம், நான் இந்த காரியத்தில் என்ன பண்ணுவேன், இங்கே போவேன், இந்த இடத்துல இதை போய் செய்ய போகிறேன், அப்படி இல்லை. அப்படி நீங்கள் அந்த ஓய்வு நாளை கனம் பண்ணும்போது நீங்கள் ஜூவிஷ் ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, சனிக்கிழமை இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எதையுமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி சுற்றி இருக்கக்கூடிய 13 முஸ்லிம் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு பிளான் பண்ணுவோம்னா அவங்கள என்ன பண்ணலாம், அவங்கள ஒன்றுமில்லாமல் பண்ணலான்னு சொல்லி 13 கண்ட்ரியும் பிளான் பண்ணி எல்லா பீரங்கியும் லோட் பண்ணி எல்லா டேங்கர் லாரிஸை லோட் பண்ணி அன்னைக்கு என்ன பண்ண மாட்டாங்க, இவன் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, அன்னைக்கு அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குவோன்னு சொல்லி 24 hours நமக்கு டைம் இருக்கு, நம்ம அதை காலி பண்ணுவோம்னு பிளான் பண்றாங்க. எல்லா காரியங்களும் செய்யப்படுகிற காரியம் அது. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, ஆனால் அதே போல அடுத்த நாள் அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க. அவங்களுக்கு அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய மேஜர், இன்னும் அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய படை தளபதிகள் எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுது. ஒரு டேங்கர் லாரி கூட வேலை செய்யல. ஆப்போசிட் பகுதிகளில் இருக்கக்கூடிய நாட் ஈவன் ஒன் டேங்கர் லாரி கூட என்ன பண்ணல, வேலை செய்யல. பீரங்கி ஃபோர்ஸை எடுத்துட்டு வராங்க, ஆன் பண்றாங்க, என்ன பண்ண முடியல. 24 மணி நேரத்துக்கு பிறகு இஸ்ரேலைட்டுடைய டைம் வருது, எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணி ஒண்ணுமே இல்லாம ஆக்குகிறத சரித்திரத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். நல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தருக்குரிய நாளை நீங்க கனம்பிடும் பொழுது கர்த்தர் உங்க குடும்பத்தை கர்த்தர் கனம் பண்ணுவா. அதுதான் இங்கே வார்த்தை சொல்லப்படுகிற காரியம் தான். ஐ வாண்ட் டு உங்களுக்கு சில காரியங்களை நம்ம சொல்லும் பொழுது அது நமக்கு என்னமா இருக்கும், பாவக்கா மாதிரி தான் இருக்கும். இருந்தா கூட நீங்க செஞ்சு பாருங்க. நம்ம பாஸ்டர் அடிக்கடி ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, நீ கொடுத்து பார், நீ கேட்காத, என்ன பண்ணு, கொடுத்து பார், கர்த்தர் என்ன பண்ணுவா. நான் கொடுத்து ருசை கண்ட பூனைன்னு சொல்லுவாங்கல்ல, பாஸ்டர் சொல்லும்போது அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. தட் இஸ், அதுதான் உண்மை, அதுதான். அப்போ எல்லா அது போல இந்த நாளை நீங்க கர்த்தருக்கென்று நீங்க செலவு செய்யும் பொழுது, இந்த நாளில் நான் 10 பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளோ காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்க எனிவே நீங்க ஒரு ட்ராக்ஸ் வேணுமா, இல்லை நியூ டெஸ்டமெண்ட்ஸ் வேணுமா கேட்டோம்னா நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம், எந்தெந்த சர்ச்சஸ்க்கு கொடுக்குறோம். நீங்க கேட்டா இந்த இடத்துல தராம இருக்க போறது இல்லை. நான் என்ன பண்ணுவேன், இந்த நாளில் இந்த இடத்துல ஒரு வேலை தூரமா இல்லை, நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்களோ அங்க இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட்ல, இல்லை ஒரு வேலை ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல, இல்லை இங்கே எங்களுடைய தெருவில், இல்லை இன்னைக்கு நான் இப்படி பிளான் பண்ணுறேன் அப்படி சொல்லி 10 பேருக்கு என்ன பண்ணுவேன், ட்ராக்ஸை கொடுப்பேன். நான் தேவனுடைய ஊழியத்தை செய்வேன். செய்து பாருங்க, நம்ம விதைக்கிறது நம்ம வேலை, கர்த்தர் கிரியை செய்கிறவர், மாபெரும் காரியங்களை செய்து முடிப்பதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ கூட மணிப்பூர் போகும்போது கூட என் ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கிற
என் ஃப்ளைட்டை ஓட்டுன அந்த பைலட் தானே அவர், பைலட்டை கூட விடல. அவர் என்னென்னமோ சொல்லி பார்த்தார். அவர் ஒரு முஸ்லிம் நண்பர், அது போல் ஹேர் ஹோஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க. அதுக்கெல்லாம் என் பையில் எப்பயுமே வச்சுருப்பேன். எப்பயுமே நம்மளது ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்னுடைய ஹேண்ட் லக்கேஜ் எல்லாமே என்னவாக தான் இருக்குன்னா, இப்போ நியூ டெஸ்டமெண்ட்ஸ், இன்னும் மெமரி கார்ட்ஸ் எல்லாத்துக்கும் அவங்களுக்குலாம் கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுத்தாக எல்லாவற்றின் மத்தியில் வாய். ஏன்னா நம்ம செய்ய வேண்டியதை, இந்த நமக்கு கிடைக்கிற இன்னொரு நாள் எனக்கு தருணம் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, அப்படி நம்ம செய்யும் பொழுது அதை கர்த்தர் ஹானர் பண்ணுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்படி சொல்லும்போது நிறையா சாட்சிகளை நம்ம சொல்லிக்கொண்டு போகலாம். காட் இஸ் குட், ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதில் நம்ம இப்படியா இருக்கணும். வசனம் நமக்கு அதான் சொல்வோம், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த நாளில் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நீ ஆசரிப்பாயாக. ஏன்னா எல்லாவற்றின் மத்தியில் நீங்கள் நஷ்டங்களை சந்திப்போம் அப்படின்னு யோசிக்கலாம். இல்லை சிலருக்கு ஏன் அன்னைக்கு ஏற்கனவே நம்ம சொல்லுகிறது போல் ஓய்வு நாள்னா எனக்கு 2 wages கொடுக்குறாங்க, 2 மடங்கு சம்பளம் கொடுக்குறாங்க, 3 மடங்கு சம்பளம் கொடுக்குறாங்க. நான் உண்மையாக எனக்கு தெரியும், நல்ல இங்கேருந்து நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா வார்த்தையை போட்டு பேசினா தேவனுக்கு நான் கணக்கு கொடுக்கணும். ஆனால் நல்ல நண்பர்களை எனக்கு தேவன் கொடுத்துருக்குறார். அப்போ சிங்கப்பூரில் நான் வேலை செய்து கொண்டிருந்த காலகட்டம் அது. அப்போ யூஷன் பகுதிகளில் தங்கியிருக்கிறேன். நல்ல ஒரு பிலீவர். அவர்களுடைய கடையில் போய் தான் நாங்கள் பரோட்டா சாப்பிடுகிற வழக்கங்கள் உண்டு. அப்போது அந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் என்ன பண்ணிடுவார்னா, கடையை மூடிடுவார். அவர் சொல்லும்போது சொல்லுவார், ஆனால் கடையை மூடிட்டு என்னைக்கு கடையை மூடினாங்களோ அந்த இந்த காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம்னு குடும்பமாக ஜோமனி பிளான் பண்ணாங்களோ, அதுக்கு பிறகு பிஸ்னஸை கர்த்தர் எங்களுக்கு 4 மடங்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தாருன்னு அவர்கள் சொல்ல கர்த்தர் கிருபை கொடுத்தார். வாய். ஏன்னா நம்ம யோசிக்கிறோம், அன்னைக்கு தானே பிஸ்னஸ் டைம். இல்லை, கர்த்தர் எல்லாவற்றில் நான் அவரை கனம் பண்ணினால் அவர் என்னை என்ன பண்ணுவார், கனம் பண்ணுவார். அதுதான் வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம். எல்லா நிலைகளில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாளில் அவர் என்ன சொல்றாரு, நான் என்னவான ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு சொல்லுகிறது அந்த பகுதியில் வாசிக்கிறோம். ஆவிக்குள்ளான ஆண்டவருக்குள் யோவான் போனார் அப்படின்னு வேதத்தில் பார்க்குறோம். அதான் நம்ம சொல்கிறோம். அப்படியே எதிர்காலத்துக்கு கொண்டு போகிறார் ஆண்டவர். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒவ்வொன்றையும் அவருக்கு திட்டவட்டமாக காண்பிக்க போகிற காரியங்கள். நம்ம நிறைய வேளையில் நம்ம ஆவிக்குள்ளே போக முடியல. சில வேளையில் என்ன பண்ண முடியல, நமக்குள்ள ஆவிக்குள்ளே போக முடியல. கொஞ்சம் நிந்தை வந்துட்டா போதும், கொஞ்சம் போராட்டம் வந்துட்டா போதும், கொஞ்சம் பண கஷ்டம் வந்துட்டா போதும். நம்ம ஆவிக்குரிய அந்த அனுபவத்தை என்ன பண்ணிக்கிறோம், கொஞ்ச நேரம் நம்மளால் என்ன பண்ண முடியல, எதையும் செய்ய முடியல, ஆவிக்குரிய அனுபவத்தை இழந்து விடுகிறோம். இந்த யோவானுக்கு அந்த டைம் எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்கும்போது, நல்லா ஜாலியாக இருக்கும்போது ஆண்டவர் பேசினாரா? எங்கே இருக்கிறார் அவர்? பத்மு தீவில் நாடு கடத்தப்பட்டு எல்லா நிலைகளில் ஒன்றுமே இல்லாதபடிக்கு அந்த பட்டணத்தில் இருக்கும் பொழுது தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவர் கூட பேசுகிறத வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் பல சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் உட்காரும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஆவிக்குள்ளே போவது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்கு ரெவலேஷன்ஸை கர்த்தர் தருவா. எல்லாவற்றிலும் கர்த்தர் தேவாவியானவர் உங்களை கனப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார், செய்வார் என்பதில் சந்தேகம் கிடையவே கிடையாது. வேதவசனம் நமக்கு கற்றுத்தருகிற காரியங்கள் அதுதான். எல்லாவற்றின் மத்தியில் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் அப்படி எல்லா காரியங்களில் நீங்கள் அதை ரொம்ப சின்சியராக செஞ்சிருங்க. ஆண்டவரே இது வரைக்கும் இருக்கட்டும், போனது போகட்டும், என்ன நடக்கும் அப்படி இல்லை, என் அனுபவங்கள் இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேசுவார்னு சொன்னால் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் நான் என் முழங்கால முடக்குவேன். இந்த ஓய்வு நாளில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கூட ஜெபிக்காமல் இருக்கீங்கன்னா உங்கள் பேட்டனை மாற்றுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் பாருங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறா. ஒரு மணி நேரம் அவர் பாதத்தில் உட்காருங்க, உட்காந்து வசனத்தை தியானம் பண்ணுங்க, வசனத்தை எடுங்க. வசனத்தை எடுக்கும் பொழுது என்ன நடக்கும், நீங்கள் ஆவிக்குள்ளாக மாறுவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட கர்த்தர் இடைபடுவா. அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 2 hours கர்த்தருடைய பாதத்தில் அப்படி உட்காந்து பாருங்க. மற்ற காரியங்கள் எல்லாவற்றில் உங்கள் குடும்பத்தில் நான் இப்படி தான் விசுவாசிக்கிறேன். இட்ஸ் அ ப்ராஃபட்டிக்கல். உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த மாதத்தில் இதுவரைக்கும் தடப்பட்ட எல்லா காரியத்திலையும் கர்த்தர் இந்த வாரத்தில் ஒரு பெரிய வெற்றியை உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் தந்தருள்வாராக. விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். யூ ஜஸ்ட் அவரை நீங்கள் கனப்படுத்துங்க. அவரை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் அப்படி ஹானர் பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஹானரை கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் தருவா.
உங்களுக்கு செய்யாம இருக்கவே மாட்டார் பிரியமானவர்களே. ஆனா உங்க கண்கள் காண உங்க சிறையிருப்பை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவா. அதுதான் வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம். தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்க ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அது? எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை கேட்கப்படுது. இது இந்த சத்தம் யாருடைய சத்தம்? எக்கால சத்தம் கிடையாது, இது இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தம். அது ஆனா கேட்கப்படும் போது அது எப்படி இருக்குது? எக்கால சத்தம் போல அந்த சத்தத்தை என்ன பண்ணுகிறாங்க ஜனங்க கேட்கிறத அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றின் மத்தியில் அடுத்து தொடர்ந்து வசனங்களை வாசிங்க. நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி. நீ காண்கிறவைகளை ஒரு புஸ்தகத்தில் எழுது. ஆசியாவில் இருக்கிற எபேசு சிமிர்னா, ஆசியாவில் இருக்கிற எபேசு சிமிர்னா, பெர்கமு தியத்ரா, பெர்கமு தியாத்திரா, சர்தை பிலதெல்பியா, சர்தை பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியாத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்று 7 சபைகளுடைய பெயர்கள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். 7 சபைகள் என்று சொன்னால் இன்னைக்கு அது எழுத்தின்படியே இது எங்க இருக்குது அப்படின்னு நீங்க கேட்பீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அதாவது தற்காலத்தில் டர்க்கி அப்படின்னு சொல்லப்படுகிற தேசம், துருக்கின்னு சொல்லுகிறாங்க, அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய 7 நகரங்களில் இருக்கக்கூடிய திருச்சபைகளாக அதை நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது இன்னொரு விதத்தில் சொல்றதா இருந்தால் இது அந்த 7 திருச்சபைகளை நம்ம அந்த பகுதியில் நமக்கு சொல்லப்படுகிறது. சபை ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் ஆண்டவருடைய சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சபைகளுக்கும் பொருந்தும்படியாகத்தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா, இந்த சபைகளில் இருக்கக்கூடிய பலவிதமான குணாதிசயங்கள் இன்னைக்கு சர்ச்சஸ்ல காணப்படுது. என் குடும்பத்தில் காணப்படுது, இன்னைக்கு பல குடும்பங்களில் காணப்படுது. அதை நம்ம என்ன பண்ணணும், சரி செய்யணும்னு சொல்லி தான் இந்த சபைகளை வைத்து தேவ ஆவியானவர் யோவானுக்கு இந்த தரிசனங்களை கொடுத்து அவர் பல காரியங்களை காண்பிக்கிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். 7 காலங்களாக பிரிக்கப்பட்டு இந்த காரியங்களை தேவ ஆவியானவர் அவருக்கு விளக்கி சொல்லுகிறத அந்த பகுதிகள் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியமாக காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த நம்ம 2ஆம் அதிகாரம் 3வது அதிகாரத்துக்குள்ள நம்ம போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த சர்ச்சஸ்ல இந்த சபைகள் இருக்கக்கூடிய காரியம் என் லைஃப்ல இருக்குதா அப்படின்னு பார்த்து என்ன பண்ணணும், நான் அதை சரி செய்யணும். ஐ மஸ்ட் ரெக்கன்சல், ஐ வாண்ட் டு பி ரிப்பெண்டர். எனக்கு நிறைய பேருக்கு நமக்கு சர்ச் அப்படின்னு நினைச்சா என்ன காரியம் மைண்ட்ல வருது அப்படின்னு சொன்னா, ரிசீவ் தான் ஞாபகம் வருது. என்ன வேர்டு தான் நமக்கு ரொம்ப பிடிச்சது? என்ன? ரிசீவ். பெற்றுக்கொள்வதற்காக சபைக்கு வருவதில்லை, ரெப்பன்ட் பண்ணணும், மனம் திரும்பணும். அதற்காகத்தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறாருன்னா, இப்படிப்பட்ட காரியங்களை ரிசீவ் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்களும் நானும் சில காரியங்களை என்ன பண்ணணும், ரெப்பன்ட் ஆகணும். ஆண்டவருடைய மனம் திரும்பணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அதெல்லாம் வருகிற நாட்களில் தியானிக்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கிருபை தருவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ ஒரு முக்கியமான வசனத்துக்கு நேராக கடந்து வருகிறோம். இதற்கு அடுத்த வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்க்கிற பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிற காரியம், 12ஆம் வசனம் தொடங்கி அடுத்து சொல்லப்பட்டிருக்கிற 6 வசனங்கள்ல இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எப்படி இருக்கிறாருன்னு என்ன பண்ணப்பட்டிருக்குது, அதுல சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு இயேசு எப்படி அடிக்கப்பட, இங்க கவனிங்க, அவர் அடிச்சு நொறுக்கப்பட்டு அப்படியே காயம், இதுதான் நம்ம மைண்ட்ல இருக்குது. 33 வருஷம் இங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த இயேசு கிறிஸ்து தான் நம்ம முகத்துல என்ன பண்றார், நமக்கு தெரிகிறது அந்த இயேசு கிறிஸ்து தான். யோவான் கூட அப்படிதான் யோசிச்சு போறார். ஆண்டவரை பார்க்கிற அந்த சந்தர்ப்பத்தில் சோ ஆங்ஸைட்டி. ஏன்னா உலகத்துல அவர் தான் மனுஷனா இயேசு கிறிஸ்துவனுடைய மடியிலையும் மார்பிலையும் படுத்துக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன். இப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் 60 வருஷம் கழிச்சு இப்ப இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். மறுபடியும் எதுல பார்க்கிறாரு, ஆவிக்குள்ள போய் அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்தா, ஐயோ அப்படி என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, இப்ப கட்டி பிடிச்சாரான்னு சொல்லப்பட்டிருக்குன்னா இல்ல, அப்படி பைபிள்ல சொல்லப்படல. என்னவாயிருச்சு, அவரை பார்த்த உடனே இவர் என்னவாயிட்டாராம். வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்தில் அது சொல்லப்படாது, 17ஆம் வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவரை பார்த்து இவர் என்னவாயிட்டாரு. வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது
அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து, அப்பொழுது அவர் தன்னுடைய வலது கையை என் மேல வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்று. ஏன்னா அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், செத்தவனை போல விழுகிறார். ஏன்னா அவ்வளவு பிரமாண்டமான காட்சி அளிக்கிறத வேதத்தில் வாசி. இன்றைக்கு இயேசு எப்படி இருக்கிறார்ன்றத தத்ரூபமாக விளக்குறார். என்னமோ போட்டிருக்குதுங்க, ஒரு மார்க் கவசம் இருக்குது, அவர் தலைமயிர் வெண் பஞ்சை போல இருக்குதுன்னு, சும்மா அவருடைய பாதங்கள் வெண்கலத்தை போல இருக்குதுன்னு வாசித்துட்டு போற அனுபவம் அல்ல. சோ மெனி, அதாவது ஹிடன் திங்ஸ், அதுல அதாவது மறைந்திருக்கிற நிறைய ரகசியங்கள் அந்த வசனத்துல நமக்கு அழகாக நமக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிற காரியமா 60 வருஷம் கழிச்சு பார்த்தா என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருடைய மார்பில் போய் சாஞ்சுக்கிட்டாரான்னு பார்த்தா அப்படியே அவர் செத்தவனை போல விழுறார். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஐயோ நான் இயேசுவை பார்த்துட்டேன். இல்லை, நீங்க அவருடைய பாதத்துல அப்படியே உட்கார்ந்துருக்கும் போது ஆதிக்குள்ள போகும் பொழுதுதான் அடுத்த அனுபவத்துக்குள்ள போக முடியும். அப்படியே எடுத்தவுடனே நான் அவர் வந்து என் பக்கத்தில் வந்து உட்காந்துட மாட்டார். ஏன்னா அப்படிப்பட்ட அனுபவங்கள் வேணும்னா நீங்க சில பாதைகள் வழியாக கடந்து போகும் பொழுது, உண்மையா அவருடைய பாதத்தில் உட்காரும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட கர்த்தர் பேசுவா. உங்களுடைய அறை வீடுல ஒரு மகிமை, அதாவது அந்த இடத்துல ஒரு பெரிய மறுரூபத்தை என்ன பண்ணலாம், நீங்க பார்க்கலாம், அனுபவிக்கலாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதா. எப்படிப்பட்ட பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் விழுந்துட்டான். அதுதான் பைபிள் நம்ம சொல்லப்படுது. தானியேலை குறித்து வாசித்தீங்கன்னா கூட அவர் கூட என்ன ஆயிட்டாராம், வாசித்து பார்ப்பீங்கன்னா தானியேல் 7ஆம் அதிகாரம் வாசிக்கிறதுக்குலாம் நமக்கு முழுசா நேரம் இல்லை. ஏன்னா இப்படி விழுந்த 3 பேருடைய வாழ்க்கையை குறித்து பைபிளில் நமக்கு எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதாவது ஏசாயா 6ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் நீங்க வாசிக்க வேணாம், ஜஸ்ட் எழுதுகிறவர்களுக்காக சொல்கிறேன். ஏசாயா 6ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள், யோபு 42ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள், ஜோப் சாப்டர் 42 verses 5 and 6. அது மாத்திரமல்ல, தானியேல் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தொடங்கி 9ஆம் வசனம் வரைக்கும். இந்த எவ்ரி சீசன்லையும் பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு இந்த எவ்வளோ பெரிய தேவ மனிதர்கள் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா செத்தவனை போல விழுறாங்க. தன்னுடைய காரியமெல்லாம் அவங்க கண்கள் முன்பாக வந்து நிற்குது. ஐயோ ஆண்டவரே, அங்கே புலம்புறாரு, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன்னு அவர் தன்னை அறிக்கை செய்கிறத வேதத்தில் வாசிக்கும் போது வாசிக்கிறோம். தானியேலை பற்றி வாசிங்க பார்க்கலாம். 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் நினைக்கிறேன், 9ஆம் வசனத்துக்கு வாங்க. அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். கவனிங்க, அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்டபோது, அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும்போது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தேன். என்ன பண்றாராம், முகம் குப்புற விழுந்து கிடந்தேன்னு அவர் சொல்லுகிறத வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியே விழுகிறார், அவ்வளவுதான். தானியேல், அதாவது what a great prophet. ஆனா என்ன பண்றாங்கன்னா நித்திரை போகிறவனாய் தரையில் எப்படி கிடக்கிறாரா, முகம் குப்புற விழுந்து கிடந்து. அதனால இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த அனுபவம் தான். செத்தவனை போல என்ன பண்றாரா, அவருடைய பாதத்தில் விழுந்தேன்னு சொல்லுகிறத வேதத்தில் வாசிக்கிறோம். when you obey God, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவருக்கு கீழ்ப்படிந்து நீங்க காணப்படும் பொழுது கர்த்தர் அந்த அறை வீட்டுக்குள்ள கர்த்தர் வருவா. உங்களை உண்மையான ஒரு ரெப்பன்டன்ஸ், ஒரு மனம் திரும்புதல் ஏற்படும் பொழுது உங்க அறைக்குள்ள அவர் வருவா. உண்மையா நீங்க ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவரே அப்பா அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட, அதுதான் கர்த்தர் உண்மையா பேசுகிற நேரமாக இருக்கும். என் சுவாபங்கள் மாறும், என்னுடைய பேச்சு மாறும், என்னுடைய செயல்கள் மாறும், எல்லாவற்றில். ஆனா திரும்பி அதே குணாதிசயமே என் லைஃப்ல இருந்துச்சுன்னு சொன்னா உங்க கூட யார் பேசல, இயேசு பேசல. நீங்களா என்ன பண்ணிக்கிறீங்க, கற்பனை கதாபாத்திரத்தை கொண்டு வரீங்களே ஒழிய நிச்சயமா அப்படிப்பட்டவங்களோட யார் பேச மாட்டா, இயேசு பேசுவதில்லை. உண்மையான அந்த ஒரு ரிப்பன்டன்ஸ். ஆனா அங்க விழுந்து கிடக்கும் பொழுதுதான் அங்க என்ன நடக்குது, such a great honor. அங்க சொல்றார் ஆண்டவர், யாரை பார்த்து சொல்றாரு, யோவானை பார்த்து, அப்போஸ்தலனாகிய யோவானை பார்த்து சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றார், பயப்படாத, ஃபியர் நாட். இன்னைக்கு கூட தேவ ஆலயத்துக்குள்ள அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன், நீங்க பயப்பட வேண்டாம். எல்லாவற்றின் மத்தியில் நான் உங்களை வழி நடத்துவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்குறா. நீ பயப்படாத. அதுதான், நான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன், நான் உன்னை கைவிடுவதில்லை. அங்க சொல்லுகிறான், விழுந்துட்டான், சத்தவனை போல விழுந்தான். நீங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லி உண்மையா நீங்க ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிற காரியம், இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து முகமுகமாய் பார்த்து உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற காரியம், fear not, I am for you. நான் உனக்காக இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்,
நான் உனக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பேன். நிச்சயமாக இந்த மாதத்தில் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. கர்த்தரான இந்த காலை பொழுதுல உங்களுக்கு சொல்ல சொன்னார் ஆண்டவர், நீ பயப்படாத. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறீங்களா? உங்களுடைய ஃபைனான்ஸை குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இல்லை உங்களுடைய சுகத்தை குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தின் மாதமாக என் குடும்பத்துக்கு கர்த்தர் மாற்றி தருவார்னு விசுவாசிப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, எல்லாவற்றின் மத்தியில் கர்த்தர் செய்து முடிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்த நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்த நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போகாத. வசனம் நமக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது, அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த 7வது மாதம் 7 அது பரிபூர்ணத்தை நமக்கு காண்பிக்கிறது. எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த 7வது மாதத்துல ஹல்லேலூயா, வாக்கு தத்தம் பண்ணினவர் சிறந்தவர், சிறந்ததை எனக்கு தருவார்னு விசுவாசிக்கிறவங்க உங்க கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். We give the best clap offering to the Almighty. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. God is good. கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது வேத வசனம் என்ன சொல்கிறது? அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டு. அதுக்கு முந்தின வசனத்திலையும் அதனுடைய எண்ட் பார்ட்டியும் வாசித்துருங்க. 11ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்ரா 12க்கு வந்துடலாம். 12. அப்பொழுது என்னுடனே பேசின ஒரு சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகள். நல்லா கவனிங்க. திரும்பின போது ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு காரியம் என்ன அவர் பார்க்கிறார் அப்படின்னா, 7 பொன் குத்து விளக்குகளை பார்க்கிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஃபர்ஸ்ட் சீன் என்ன அப்படின்னா, இது 7 குத்து விளக்குகள். வாசிங்க தொடர்ந்து. அந்த 7 குத்து விளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். Let's listen here. முதலாவது அவர் இந்த இடத்துல பார்க்கிற காரியம் என்ன? 7 பொன் குத்து விளக்குகள் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம்.
பொன் குத்து விளக்குகள் எதற்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா சபைகளுக்கு அது அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது the seven churches அதை காண்பிக்கிற காரியமா இருக்குது. இந்த வார்த்தை அதே அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும்போது அதுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கும். 20வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என் வலது கரத்திலே நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும், என் வலது கரத்திலே நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும், என் வலது கரத்திலே நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும், 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும், 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம், 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம், 7 சபைகளாம் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். நட்சத்திரம் யாரு? சபையினுடைய தூதர், the pastor of the church. சபையினுடைய தூதர் நட்சத்திரம். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அதுதான் எல்லா நிலைகளில் அவருடைய வலது கையில அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த அவருடைய வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் போது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நீ கண்ட 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம், நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் அது என்னவா 7 சபைகளாம் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எதுக்கு இது அது இதற்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்குன்னா, சபைகள் பொன் குத்து விளக்குகளாக காணப்பட வேண்டும். ரைட்? சபை எப்படி காணப்படணும்? சத்தமா சொல்லுங்க ஒரு தடவை. இன்னும் கொஞ்சம். கட்டடம் இல்லை, நீங்களும் நானும் தான். சபை யாரு? யூ அண்ட் மீ. அது 7 சபைகள். இந்த கட்டடத்தை யோசித்தரவனா, டோன்ட் திங்க் அப்படி யோசித்தரவனா. அந்த குத்து விளக்கு, இந்த குத்து விளக்கு யாரு? இந்த ஐசக்ன்ற குத்து விளக்கு என்ன பண்ணணும்? அது குத்து விளக்கா இருக்கணும், அது பிரகாசிக்கணும், அது எரியணும். இது என்ன பண்ணக்கூடாது? அது மங்கி எரிகிற திரியாக இருக்கக்கூடாது. அது என்ன பண்ணும்? பிரகாசிக்கணும். அதற்காகத்தான் இந்த the church, let the church be the church. சபை சபையாக இருக்கட்டும்னு தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த ரகசியங்களை கர்த்தர் எழுதி கொடுக்கிற காரியம் அதுதான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா காரியங்களின் மத்தியில் பொன் குத்து விளக்குகளாய் காணப்பட வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். நாம் சபையாக இருக்கிறோம். அதை தான் இந்த பகுதியில் வாசிக்கிறோம். தேவன் பார்வையில் நாம் ஒரு பொன் குத்து விளக்கு. தேவனுடைய பார்வையில் நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? பொன் குத்து விளக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய பார்வையில் நீங்க பொன் குத்து விளக்கு. மற்றவன் பார்வையில் வேற மாதிரி இருக்கலாம், ஆனா தேவன் உங்களை என்ன எப்படி பார்க்கிறாரு? பொன் குத்து விளக்கா பார்க்கிறார். குத்து விளக்கா இருக்கணும் எல்லா நிலைகள்ல. அதுதான் வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம். அதுதான் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறையில நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறையில நாம் கொண்டிருக்க வேண்டிய அனுபவத்தை அது காட்டுகிறதாக அந்த பகுதியில் வாசிக்கிறோம். அந்தகாரம் நிறைந்த இந்த உலகத்துல தேவன் சபையை வைத்திருக்கிறதனுடைய நோக்கம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, பிரகாசத்தை தரும்படியாக. அந்தகாரம் நிறைந்த இந்த உலகத்துல சபையை வச்சிருக்கிறதுக்கு எதுக்கு வச்சிருக்கிறார் அப்படின்னா, அது என்ன கொடுக்கணும்? பிரகாசத்தை கொடுக்கும்படியாக. நீங்க போற இடத்துல இந்த சர்ச்சை பத்தி பேசல, நான் சொல்லுகிற காரியம், நீங்க போகும் பொழுது உங்களை ஒரு பிரகாசமாக ஜனங்கள் பார்க்க வேண்டும், பொன் குத்து விளக்காக பார்க்க வேண்டும். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. நீங்க உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்க? ஒளியாக, வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த சபைகளின் நடுவில் இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். அதுதான் இந்த அதைத்தான் இவர் பார்க்கிறார். அந்த காட்சியை தான் யார் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, யோவான் பார்க்கும் பொழுது பார்க்கிற காரியம் அதுதான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த வசனத்துக்கு நேராக வரும். 12வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கிற பொழுது அங்க வார்த்தை சொல்லப்படுகிற காரியம், பொன் குத்து விளக்குகளையும். 13ஆம் வசனம், அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே, அந்த 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கற்றை, அது அதற்கு பிறகு வரும். அந்த பொன் குத்து விளக்குகளின் மத்தியில அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? நின்று கொண்டிருக்கிறார். இயேசு நிற்கிறது எங்கன்னா, பொன் குத்து விளக்குகளின் மத்தியில அவர் நிற்கிற காரியத்தை தான் அந்த பகுதி நமக்கு சொல்லப்படுகிற காரியம் தான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதாவது சபையாய் இருக்கக்கூடிய இந்த பொன் குத்து விளக்குகள் என்ன பண்ணணும்? தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கணும்? அணைஞ்சிடக்கூடாது. என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? தொடர்ந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஒரு இதை பாடுறதுக்கெலாம் நேரம் இல்லை. நான் எரிந்து கொண்டே இருப்பேன், எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் இங்கே வார்த்தை சொல்லப்படுகிற காரியம்.